கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லுவோம். இந்த நாளிலும் கடந்த சில நாட்களாக என்னுடைய இருதயத்துல இந்த காரியத்தை குறித்து தியானிக்கணும், மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த நாள் காலையில அதையே நான் பேச விரும்புகிறேன். தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஃபாதர். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ லார்ட். நம்ம எல்லாருக்குமே வேதத்துல ஒரு நபர் இருக்கிறாரு. அந்த நபரை குறித்து பெரிய அளவுக்கு யாரும் தெரியாது. ஆனால் அந்த நபருனுடைய ஒரு ஜெபம், அந்த நபருனுடைய ஒரு ஜெபம், ஆமா, சரித்திரத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது யாருடைய ஜெபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9, 10 இந்த வசனத்துல ரொம்ப அழகான ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்துல 9, 10 வசனங்களை வாசிக்கும்போது, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் அப்படி என்று சொல்லி வேதத்துல போட்டிருக்கிறது. இந்த 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசிங்க அப்படின்னா வெறும் பேரா வரும். நாளாகம புஸ்தகம் பாத்தீங்கன்னாலே இந்த பேர் மட்டுமே வரும். புரியுதுங்களா? பேரா வரும். ஆனா ஒரு 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 பேரு, நேம் லிஸ்ட் மட்டுமே அது வந்துகிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அந்த வேதத்துல நீங்க அதிகாரங்கள் பைபிள்ல நிறைய பேருக்கு அந்த அதிகாரங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா ஒரே பேரா வந்துகிட்டு இருக்கு, பேரா வந்துகிட்டு இருக்கு. அது ஒரு ஞாபக புஸ்தகம் சொல்லுவாங்க. அதுல ஃபுல்லா நேம்ஸா தான் வரும். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு புஸ்தகத்துல ஆண்டவர் இந்த யாபேசை குறித்து எழுதி வச்சிருக்கிறார். அவருடைய ஜெபம், அவர் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டாரு அப்படின்றத குறித்து எழுதி வச்சிருக்கிறார். 1 நாளாகமத்துல 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 8ல வாசிக்கும் பொழுது, இந்த யாபேசுக்கு என்ன அப்பா, இவருடைய அப்பா யாரு, அவருடைய சந்ததி, புரியுதுங்களா? இதெல்லாம் அப்படியே வருகிறதுன்னு வச்சுங்களேன். ஆனா 9வது வசனம் 10வது வசனத்துல வரும்போது யாபேஸ் அப்படின்ற அவருடைய பெற்றோரினுடைய பெயர் அந்த இடத்துல பெற்றோரினுடைய பெயரோ சந்ததியினுடைய பெயரோ இல்ல அவனுடைய குலமோ கோத்திரமோ கொடுக்கப்பட்டதாக நம்ம பார்க்க முடியாது. ஆனா இந்த யாபேஸ் அப்படின்ற ஒரு நபருக்கு 2 நீளமான, அதாவது பெரிய ஒரு வசனம் எழுதி வச்சிருக்கிறார். பைபிள்ல ஏனோக் அப்படின்ற ஒரு நபர் தெரியும். அவருடைய பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி பெருசா கிடையாது பைபிள்ல. ஆனா அவரை குறித்து ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22லிருந்து 24 சில வசனங்கள் தான் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கும். ஆனா அவரை மாதிரி ஆண்டவரோட சஞ்சரித்த ஒரு நபரை நம்ம பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு நபரை போலதான் இந்த யாபேஸ் இங்க சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நீளமான ஒரு ஹிஸ்டரியில திடீர்னு நடுவுல இந்த யாபேஸை குறித்து ஒரு ஒரு காரியத்தை ஆண்டவர் கொண்டு வரார் அப்படின்னா உண்மையிலே அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். அவன் கேட்டதை ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில நம்ம பார்க்க முடியும். இந்த யாபேஸ் அப்படின்றதுக்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துக்கம் உண்டாக்குகிறவன். என்னதுங்க? ஆமா, துக்கம். ஏன் அப்படின்னா, அவனுடைய தாய் அவனை பெற்றெடுக்கும் பொழுது அவனுக்கு வச்ச பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாபேஸ். இவனை துக்கத்தோட நான் பெற்றெடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த மாதிரியான ஒரு பெயரை அவனுடைய சொந்த தாயானவள் அவருக்கு அந்த பேரை சூட்டி இருக்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா,
தாய் தான் ஒரு பிள்ளைக்கு மிக முக்கியமான ஒரு காரியம். தாய் தான். நீங்கள் எல்லாரும் அந்த அப்பா, அம்மா அந்த பேக்கிரவுண்ட்ல இருந்து வளர்ந்திருப்பீங்க. அதுல அந்த தாயினுடைய காரியம் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்ணு. இப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்க, வயசானதுக்கு அப்புறம் எப்படி இருக்கிறாங்கன்றது நமக்கு அப்புறம். ஆனால் அந்த சிறு வயதுல அந்த பிள்ளைகளை வளர்க்கிறதற்கு பிரயாசப்பட்டு, அன்பு செலுத்தி, தகப்பனை விடவும் தாய் வந்து ஒரு மிக முக்கியமான ஸ்தானம். ஆனா, யாபேசுனுடைய வாழ்க்கையில எந்த தாய் தன்னுடைய பிள்ளைக்கு அன்பை செலுத்தி வளர்க்க வேண்டியுமோ, எந்த தாய் இந்த உலகமே அந்த பிள்ளைய வந்து அ மோசமா பார்த்தாலும், தாயானவள் என்ன பண்ணுவா அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைய அன்போடவும், பாசத்தோடவும், நேசத்தோடவும் தான் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் உண்மையான ஒரு தாய். ஆனால் இங்க யாபேசை குறித்து பார்க்கும்பொழுது, அவனுடைய வாழ்க்கையில இந்த காரியம் அப்படியே டோட்டலா வேறு மாறி இருந்தது. என்ன சொல்லப்பட்டதுன்னா, அவனுடைய தாய் அவனுக்கு துக்கம் உண்டாக்குகிறவன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அப்ப அந்த தாயினுடைய உள்ளம் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். அந்த தாயினுடைய அன்பு இல்லாம இந்த யாபேஸ் எப்படி வளர்ந்திருப்பாரு அப்படின்றத நம்ம வந்து புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொன்னு நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒருத்தருக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு காரணம் இல்லாம என்ன பண்ண மாட்டாங்க? பேரு வைக்கவே மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து ஜீசஸ் அப்படின்னு பேரு வச்சாங்க. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. யூதர்கள பொறுத்தவரைக்கும், யூதர்களுடைய பின்னணியில வந்து ஒரு 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 பேரு வைக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ஹிஸ்டரி இருக்கும். புரியுதுங்களா? ஒரு ஹிஸ்டரி இருக்கும். இல்லன்னா, ஃபியூச்சர குறிச்சதான ஒரு காரியம். இல்லன்னா, பாஸ்ட்ட குறிச்சதான ஒரு காரியம். ஆனா எல்லாருமே நல்ல பேரு தான் வைப்பாங்க. புரியுதுங்களா? யாருமே மோசமான பேரு வைக்கவே மாட்டாங்க. இப்ப இயேசு அப்படின்ற பேருக்கு என்ன? மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க வந்து சகல ஜனங்களின் பாவங்களையும் நீக்கி ரட்சிப்பார் அப்படின்ற மாதிரி அந்த பேர் இருக்கும். அந்த பேரினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகல ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். இதுதான் யூதர்களுடைய பின்னணி. அந்த பேர் வைக்கிறதுக்கான ஒரு இப்ப யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. யோவான் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க பார்த்தீங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய பிறப்பினால அநேகர் சந்தோஷப்படுவார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அவன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவன் அப்படின்ற அந்த ப்ராஃபட்டிக் அந்த பேர்ல வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு? வைக்கப்பட்டிருக்கு. பைபிள்ல பார்த்தீங்கன்னா, அதே மாரி லேயாள் அப்படின்ற ஒரு நபர். அந்த லேயாள் வந்து கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி, அவள் பெற்ற அந்த பிள்ளைக்கு யூதா அப்படின்னு சொல்லி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 35ல நம்ம பார்க்க முடியுது. அதே மாரி அ யோசேப்பு இருக்கிறார் பார்த்தீங்களா? அவர் தன்னுடைய வருத்தத்தையும், தன்னுடைய குடும்பத்தையும் கர்த்தர் மறக்க செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய மூத்த மகனுக்கு மனாசே அப்படின்னு வந்து ஒரு பேர் வைக்கிறது ஆதியாகமம் 41:51ல வந்து நம்ம பார்க்க முடிகிறது. அப்புறம் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, பார்வோனுடைய குமாரத்தி புரியுதுங்களா? தண்ணீயிலிருந்து மோசே என்ன பண்றாங்க? எடுக்குறாங்க. தண்ணீயிலிருந்து எடுத்ததுனால, ஜலத்திலிருந்து அவன நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு மோசே அப்படின்னு சொல்லி ஒரு பேர வைக்கிறாங்க. இப்படி நெறைய பேர் வந்து அந்த நாட்கள்ல யூதர்கள் ஒரு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய அ ஒரு 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 காரியம் இருக்குது. ஆனா இங்க யாபேசுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. யாபேஸ் அப்படின்னு சொல்லி அந்த பேர வைக்கும்போது, நான் துக்கத்தோடு இவனை பெற்றேன். இவன் துக்கம் உண்டாக்குகிறவன் அப்படின்றது தான் அந்த பேரினுடைய அப்ப யோசித்து பாருங்கள். அப்ப யாபேசனுடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கை. எந்த தாய் ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைக்க வேண்டுமோ, அந்த தாயினுடைய வாயிலிருந்து, "இவன நான் துக்கத்தோட பெற்றேன். இவன் வந்து துக்கத்த உண்டாக்குகிறவன்" அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வெறுப்பு. யோசிச்சு பாருங்க. அந்த பிள்ளையினுடைய இருதயம், அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமா இருந்திருக்கும்ன்றத நீங்க புரிந்து கொள்ளுங்க. நீங்க எல்லாருமே வந்து சிறு வயதிலிருந்து வந்திருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் வந்து அந்த ஒரு
ஒரு வலியும் வேதனையும் டீப்பா உங்களுடைய ஹார்ட்ல இருக்கும். என்ன அப்படின்னா, தகப்பன், தாய் நமக்கு எவ்வளோ நன்மைகள் செய்திருந்தாலும், நம்ம ஏதாவது ஒரு சில தப்பு செய்திருப்போம் சின்ன வயசுல. அதற்கு அவர்கள் நம்மள கடிந்து கொண்டு பேசின சில வார்த்தைகள். ஒரு உதாரணத்துக்கு, "நீ உருப்பட மாட்ட, நீ விளங்க மாட்ட, நீ வந்து இப்படி ஆயிடுவ, நீ மாடு மேய்க்க தான் லாய்க்கு." இப்படி எல்லாம் சொல்ற அந்த வார்த்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில வந்து என்ன அப்படின்னா, ஹார்ட்டுக்குள்ள போயிரும். "நீ எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவ பாரு, எதிர்காலத்துல." அப்படின்னு அந்த கோபத்துல, அந்த விரக்தியில அவங்க பேசுற அந்த வார்த்தைகள் வந்து, நம்ம பெருசா எடுத்துக்காதது போல இருந்தாலும், அது நம்மளுடைய இருதயத்துல உள்ள போய் உட்கார்ந்துரும். பார்த்தீங்க அப்படின்னா, அது பயங்கரமா வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். சோ நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்படிப்பட்ட இருதயத்துல உங்க அப்பாவோ, அம்மாவோ உங்கள குறித்து உங்களுடைய சிறு வயதிலயோ, இல்ல இப்பயோ என்ன பேசி இருந்தாலும், பேசிக் கொண்டிருக்கிறார்களோ, பேசிட்டு இருந்தாலும் கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இந்த யாபேசனுடைய தாய் தன்னுடைய சொந்த மகனுக்கு இவன் துக்கம் உண்டாக்குகிறவன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர வச்சாங்கன்னா, அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கையா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் துக்கமும், பிரச்சனையும், போராட்டங்களும் அவன கூப்பிடும் பொழுதெல்லாம் யோசிச்சு பாருங்க. துக்கம் உண்டாக்குகிறவன், துக்கம் உண்டாக்குகிறவன், துக்கம் உண்டாக்குகிறவன். அவனுடைய ஃபிரெண்ட்ஸு, அவனுடைய சொந்தக்காரங்க, இல்ல அவன் வெளியில போற வர எல்லா இடத்திலயும் இப்படிப்பட்ட பேரு. ஏன்னா, இந்த பேரினுடைய அர்த்தம் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது, அவன கூப்பிடுறவங்களுக்கெல்லாம் யோசிச்சு பாருங்க, இந்த சமுதாயத்துக்கும் அவனுக்கும் எவ்வளவு ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கும்ன்றது இங்க நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த பேரு நிமித்தம் தன்னுடைய வாழ்க்கையில அவன் மிகுந்த துக்கத்தை உடையவனாக அவன் இருந்தான். அப்படிப்பட்ட இருந்த யாபேஸ் ஒரு ஜெபம் பண்றாருங்க. என்ன பண்றாரு? ஒரு ஜெபம் பண்றார். அந்த ஜெபத்த தான் நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். அதுல 4 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1, என்னை ஆசீர்வதியும். 2, என் எல்லையை பெரிதாக்கும். 3, உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும். 4வது, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் அப்படின்னு சொல்லி இந்த 4 காரியத்தை அவர் ஜெபம் பண்ணியிருப்பார். சோ நமக்கு நேரம் இல்லாதபடினால ரொம்ப சுருக்கமா நான் சொல்றேன். வேதத்துல பார்த்தீங்க அப்படின்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 115:12ல கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதாவது அ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அப்படின்லாம் வேதத்துல நிறைய வசனங்கள் ஆசீர்வாதத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. யாபேஸ் தேவனுடைய சமூகத்துல வந்து ஜெபம் பண்ணும்போது ரொம்ப தெளிவா ஜெபம் பண்றாரு. அவர் முதலாவது கேட்கிற காரியம் என்னன்னா, இந்த உலகம் என்ன ஆசீர்வதிக்கல. என் பெற்ற தாய் என்ன ஆசீர்வாதமா பார்க்கல. என் பெற்ற தாய் என்ன வந்து ஒரு சாபமா பார்த்தாள். மோசமான ஒரு நபராக பார்த்திருக்கிறாங்க. நான் துக்கம் உண்டாக்குகிறவன் சொல்லி சொல்றாங்க. இல்ல ஆண்டவரே, என்னை ஒரு ஆசீர்வாதமாக மாற்றும்னு சொல்லி அவன் தன்னுடைய இருதயத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். ஏன்னா, தேவன் மீது அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் என்ன தெரியுமா? அவர் ஆசீர்வதிக்கிறவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னு சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இஸ்ரவேல தேவன் ஆசீர்வதித்திருக்கிறாரு. நிறைய நன்மைகள் நடந்திருக்கிறதுன்றத அவன் பார்க்கிறான். அவன் வாழ்க்கை என்னமோ சோகம்தான், வேதனை தான், துன்பம் தான். ஆனால் இஸ்ரவேலின் தேவனை யாரெல்லாம் நம்புறாங்களோ, சார்ந்து கொள்றாங்களோ, பற்றிக் கொள்றாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வருகிறதை அவன் பார்க்கிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆபிரகாம தேவன் ஆசீர்வதித்தாரு, யாக்கோபு ஆசீர்வதித்தாரு, ஈசாக்கு ஆசீர்வதித்தாரு. இப்ப இவங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் அப்ப கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, கர்த்தர் வாழ்க்கையை மாற்றுகிறாரு அப்படின்றது யாருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு? ஆமா, யாபேசுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. அவனுடைய வாழ்க்கை டோட்டலா ஆசீர்வாதத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா நிக்குது. ஆனால் அவன் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், என்னை ஆசீர்வதி, என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி என்னை ஆசீர்வதியும். இந்த ஜெபத்தை யார் பண்ண இருக்கிறாருன்னு சொல்லுங்களேன். யாக்கோபு பண்ணுவார்.
அவர்கிட்ட எல்லாமே இருந்துச்சு. எல்லாம் பணம் இருந்துச்சு, பிள்ளைகள், மனைவிகள் இப்படி எக்கச்சக்கமா எல்லாமே இருந்துச்சு. ஆனால் மனசுல நிம்மதி கிடையாது. சந்தோஷம் கிடையாது. சாவ குறித்த ஒரு பயம். நான் போய் போறேனே, என் சகோதரன் வந்து என்ன கொன்றுவானோ? ஏன்னா நான் ஏமாத்தி இருக்கிறேனே! அப்படின்ற ஒரு பயம். அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல போய் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கும் பொழுது, ஆண்டவர்கிட்ட நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல மன்றாடுறத நம்ம பார்க்கிறோம். அந்த மன்றாட்டின் ஜெபத்த ஆண்டவர் கேட்டு, அவர் ஆசீர்வதித்து, அவருடைய பேர மாத்துறாருங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த மகனுடைய வாழ்க்கையில ஒரு 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 பேர மாத்துது. புரியுதுங்களா? அப்போ இவ்வளவு நாள் யாக்கோபு யாக்கோபு ஏமாற்றுக்காரன் ஏமாற்றுக்காரன் உன்னை கூப்பிடுற அப்பா கூப்பிட்டாலும் சரி அம்மா கூப்பிட்டாலும் சரி எல்லாரும் எப்படி கூப்பிடுறாங்க? ஏமாத்துக்காரன் 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 அப்படிதான் சொல்லி கூப்பிடுறாங்க. அததான் அவனுடைய வாழ்க்கையில வந்து ப்ரொக்ளைம் பண்றாங்க, டிக்ளேர் பண்றாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இனிமேல் ஏமாத்துக்காரன் கிடையாதுப்பா. புரியுதா? உன்னைய நான் வந்து இஸ்ரவேலுக்கு ராஜாவாக, இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதமான, இஸ்ரவேலின் மிக முக்கியமான ஒரு நபரை நான் உன்னை மாத்துறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் அங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அவனுடைய சந்ததி. இஸ்ரவேல் ஒரு தேசத்தினுடைய பேர் அவனுக்கு வச்சு அவனுடைய வாழ்க்கையை அந்த இடத்துல அவர் வந்து மாற்றுகிறார். இது இது இந்த இந்த சந்ததி இந்த இந்த ஹிஸ்டரி எல்லாம் யாரு கேள்விப்பட்டிருப்பா? யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? யாபேசுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப யாபேஸ் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். அன்னைக்கு நீங்க யாக்கோப ஆசீர்வதிச்சீங்களே, அது போல என்னையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல கேட்டான். பாத்தீங்கன்னா ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டாராம். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்தார். ஆண்டவர் அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். புரியுதுங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லையை பெரிதாக்கும். இந்த எல்லையை பெரிதாக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு நல்லா தெரியும். நம்ம காட் வந்து ஆசீர்வதிக்கிற தேவன் அப்படின்னா வெறும் இந்த பிரச்சனை போராட்டத்தை மட்டும் கொடுக்கிறவர் இல்ல, நம்மளுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குகிற தேவன். ஏசாயா 54:2-3 வாசிக்கும் போது, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆபிரகாம கூட்டிட்டு வந்து சொல்றாரு, நீ நட, நீ எவ்வளோ நடக்கிறியோ அவ்வளோ இடத்தையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய தேவன் வந்து எல்லைகளை பெரிதாக்கி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாள்ல இந்த காலை வேளையில உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறுகின வட்டத்துக்குள்ள, ஒரு குறுகின சூழ்நிலைக்குள்ள, ஒரு குறுகின மனப்பான்மைக்குள்ள, ஒரு குறுகின இல்ல வீட்டுக்குள்ள ஒரு குறுகின சூழ்நிலைக்குள்ள நீங்க இருப்பீங்க அப்படின்னா, God is going to expand your territory. உங்களுடைய எல்லைகளை தேவன் விரிவாக்க போகிறார். நீங்கள் பெரிதாக இவ்வளவு நாள் வந்து இத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல இப்படி வாழ்ந்துட்டு இருந்த உனக்கு ப்ராஃபட்டிக்கா காட் சொல்றாரு இந்த காலை வேளையில, I will give you the best one. நான் உனக்கு சிறந்ததை கொடுக்க போகிறேன். நீ வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஸ்தாரமான ஒரு இடத்துல வாசம் பண்ண போகிற, நான் உன்னுடைய வாசஸ்தலத்தை மாற்ற போகிறேன், நீ இருக்கிற இடத்தை மாற்ற போகிறேன், உன் சூழ்நிலையை மாற்ற போகிறேன். இவ்வளவு நாள் வந்து ஒரு ஒரு குறுகிய இதுக்குள்ள இருந்த இப்ப God is going to expand your territory. Be ready for that. Thank you Jesus. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய எல்லைகளை விரிவாக்குகிற தேவனாக இருக்கிறார். மூணாவது சொல்றாரு, யாபேஸ் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், உம்முடைய கரம் என் மேல இருக்கட்டும், உம்முடைய கரம் என் மேல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிறைய காரியங்களுக்கு இருக்கு சொல்றதுக்கு. ஆனா நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். சவுல் ராஜா வியாதியா இருக்கிறாரு. அப்ப தாவீது சுரமண்டலம் எடுத்து வாசிக்கிறார் பாருங்க. உடனே கர்த்தருடைய கரம் சவுலின் மேல் இறங்கி அவனுக்கு விடுதலை கொடுத்தது 2 ராஜாக்கள் 3:15 நம்ம பார்க்க முடியுது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய கரம் நம்ம மேல இருந்துச்சுன்னா அது நமக்கும் ஆசீர்வாதம், மத்தவனுக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆசீர்வாதம் அப்படின்னும் போது நம்ம மக்களுக்கு இருக்கிற மென்டாலிட்டி என்னன்னா, என்னை ஆசீர்வதி, நான் நல்லா இருக்கணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் இந்த ஆசீர்வாதம் அப்படின்னு வரும்பொழுது
அதுல உங்களை மட்டும் ஆசீர்வதிக்கிறது தேவனுடைய நோக்கம் கிடையாது. உங்கள் மூலமாக மற்றவர்களை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுடைய கரம். ஆசீர்வாதத்துல இருக்கிற ரகசியமே அதுதான். நம்ம மட்டும் ஆசீர்வதிக்கப்பட மாட்டோம். நம்ம மூலமா மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதுதாங்க உண்மையான ஆசீர்வாதம். இங்க பிரச்சனையில இருக்கிற சவுலுக்கு தாவீது ஒரு ஆசீர்வாதமா மாறினார். எப்படி தெரியுமா? இவர் ஆண்டவரோட இருந்ததுனால, இவர் சுரமண்டலம் எடுத்து வாசிச்சதுனால, ஆண்டவருடைய கரம் சவுல் மேல இறங்கி அந்த வியாதியில் இருந்தவரை விடுதலை கொடுக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. சோ இந்த லூக்கா 1ஆம் அதிகாரம் 66ல பார்க்கும்போது யோவான் ஸ்நானகனை பற்றி எழுதப்பட்டிருக்கும். அந்த இடத்துல கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோட இருந்துச்சாம். புரியுதுங்களா? சோ இந்த காலை வேளையில தேவனுடைய கரம் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா, உண்மையிலேயே சொல்றோம், நம்மளும் நல்லா இருப்போம். நம்ம மூலமா மற்றவர்களும் நல்லா இருப்பாங்க. அதுதான் கர்த்தருடைய கரம். கர்த்தருடைய கரம் சாதாரணமான ஒரு கரம் கிடையாதுங்க. ஆதியாகமம் 48:13ல சொல்லும்போது, அந்த கரத்தினால் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 25:8ல அரவணைப்பார், கண்ணீரை துடைக்கிறாரு. சங்கீதம் 98:1ல வந்து ரட்சிக்கிறாரு. மத்தேயு 8:3ல வந்து சுகம் கொடுக்கிறாரு. ஏசாயா 41:20ல விடுதலையை கொடுக்கிறாரு. இப்படி ஏகப்பட்ட வசனங்களை சொல்லிக் கொண்டே போலாம். அவருடைய கரம் என்ன செய்யும் அப்படின்றது. புரியுதுங்களா? சோ இந்த காலை வேளையில உங்களுடைய கரம் என் கூட இருக்கட்டும், என் மேல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட அந்த யாபேஸ் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றாரு. அது அப்படியே அவருடைய வாழ்க்கையில என்ன பண்ணுது? நடக்கிறது. சோ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி அவர் என்ன 4 காரியங்கள் சொன்னேன். ஒன்று வந்து அவருடைய ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி விலக்கி காத்துக்கொள்ளும். இந்த ஜெபம் இன்னொரு இடத்துல வரும். எங்க வரும்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுப்பார். ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கும் பொழுது, தீங்கு என்னை அணுகாதபடிக்கு, புரியுதுங்களா? என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி அந்த ஜெபத்துல அந்த ஒரு லைன் வரும் பாருங்க. ஆமா, அந்த ஜெபத்தை செய்யறாரு. ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்டு இவருக்கு இந்த ஜெபத்திற்கான பதிலை கொடுக்கிறாரு. அதுல இருந்து இவருடைய வாழ்க்கை வந்து மாறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த காலை வேளையில இந்த கூடுகையில் இருக்கிற உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் இந்த காலை நேரத்துல உங்களுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் மிக தெளிவாக சொல்றாரு. இந்த 4 காரியம் யாபேசனுடைய ஒரு ஜெபம் அவருடைய வாழ்க்கையை வேற லெவலுக்கு மாற்றினதே. ஆனால் இந்த யாபேசனுடைய ஜெபத்தை நீங்களும் பண்ணுங்க. தப்பே கிடையாது. நல்ல ஒரு ஜெபம். இந்த காலை வேளையில என்ன பண்ணுங்க? டெய்லியும் அந்த ஜெபத்தை பண்ணுங்க. ஆண்டவரே, என் எல்லையை பெரிதாக்கும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளுங்க, உமது கரம் என் கூட இருக்கட்டும், என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க? ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க. நிச்சயமாகவே உங்க வாழ்க்கை மாறும். ஜெபம் பண்றது ஒரு லெவலு. புரியுதுங்களா? ஜெபத்தை கேட்டுட்டாரு நன்றி சொல்றது இன்னொரு ஒரு லெவலு. புரியுதுங்களா? ஜெபமும் பண்ணுங்க, நன்றியும் சொல்லுங்க. நீங்க வேற லெவலுக்கு போவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். Thank you Lord. Thank you Father. அன்புள்ள பிதாவே, இந்த காலை வேளையில இந்த கூடுகையில யார் யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகளை நீர் அறிந்திருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினால உம்முடைய மகிமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய கரம் ஒவ்வொருவர் மேலையும் இறங்கட்டும். ஆண்டவரே, யாபேசனுடைய ஜெபத்தை கேட்டு அந்த யாபேசனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தவர். நாங்களும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் எங்களோடு இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி எங்களை அதற்கு விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி நாங்கள் இந்த காலையில ஒரு குடும்பமாக உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்ததற்காக நன்றியும் செலுத்துகிறோம் ராஜா. நன்றியும் செலுத்துகிறோம். விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஒரு பெரிய மாற்றம் இந்த ஜெபத்திற்கு பின்பு, இந்த கூடுகைக்கு பின்பு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில உண்டாகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக.